வணக்கம். இளம் வயசுல ஹெல்த் இன்சூரன்ஸ் உண்மையாவே தேவையா? அப்படி தேவைனா எது பெஸ்டா இருக்கும்? இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதிலத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். குறிப்பா நம்மள மாதிரி இளம் இந்தியர்களுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட யுவா பாரத் ஹெல்த் பாலிசி பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா அது நம்ம மாச பட்ஜெட்டே காலி பண்ணிடும் இல்லையா? குறிப்பா நம்ம 20s 30sல கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்ச காசெல்லாம் கரைஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நீங்க உண்மையிலேயே தயாரா இருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு சவாலை சமாளிக்க உதவுறதுக்கு தான் யுவா பாரத் ஹெல்த் பாலிசி இருக்கு. இது பாத்தீங்கன்னா 18ல இருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கவசம் மாதிரி. திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல சேர வேண்டியிருந்தா நம்ம கையில இருந்து காசு செலவு பண்ணாம இந்த பாலிசியே பாத்துக்கும். சொல்லப்போனா இது ஒரு ஃபினான்ஷியல் சேஃப்டி நெட். சரி, இதுல யாரெல்லாம் சேரலான்னு பார்க்கலாமா? 18 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிற யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். உங்க குழந்தைங்களையும் 25 வயசு வரைக்கும் இதுல சேர்த்துக்கலாம். இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஒரு தடவை பாலிசி எடுத்துட்டா லைஃப் லாங் ரினியூ பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஓகே, இந்த பாலிசில என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, உங்களுக்கு நிஜமாவே என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க அதோட பிளான்ஸ், ஆஃபர்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இதுல மொத்தம் 3 பிளான்ஸ் இருக்கு. பேஸ், கோல்ட், அப்புறம் பிளாட்டினம். இந்த டேபிள பாருங்க, உங்களுக்கே புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ரூம் ரெண்ட் எடுத்துக்கலாம். பேஸ் பிளான்ல அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஆனா கோல்ட், பிளாட்டினம் பிளான்ல சிங்கிள் பிரைவேட் ரூம் வரைக்கும் கவர் ஆகுது. இதே மாதிரி தான் ஆம்புலன்ஸ் செலவுல இருந்து மெட்டர்னிட்டி கவரேஜ் வரைக்கும் ஒவ்வொரு பிளான்லயும் பெனிஃபிட்ஸ் அதிகமாயிட்டே போகும். இந்த 50% இது ஒரு செம்ம விஷயங்க. இதுக்கு பேரு கியூமுலேட்டிவ் போனஸ். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு வருஷம் ஃபுல்லா எந்த மெடிக்கல் செலவுக்கும் கிளைம் பண்ணலனா அடுத்த வருஷம் உங்க இன்சூரன்ஸ் தொகை ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகும். இந்த மாதிரி உங்க கவரேஜ 50% வரைக்கும் அதிகப்படுத்திக்க முடியும். நீங்க ஹெல்தியா இருக்கிறதுக்கு கிடைக்கிற ஒரு போனஸ்னு வச்சுக்கோங்களேன். அச்சச்சோ, பிரீமியம் அதிகமா இருக்குமோன்னு கவலைப்படாதீங்க. உங்க பிரீமியத்தை குறைக்க நிறைய வழிகள் இருக்கு. ஆன்லைன்ல பாலிசி எடுத்தா டிஸ்கவுண்ட் உண்டு. ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணா அதுக்கும் ஒரு ரிவார்ட் தராங்க. அது மட்டும் இல்ல, உங்க மொத்த குடும்பத்துக்கும் ஒரே பாலிசியா எடுத்தா கூட நீங்க சேமிக்க முடியும். சரி, பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ எந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தாலும் நாம கண்டிப்பா கவனிக்க வேண்டிய சில முக்கியமான ரூல்ஸ் பத்தி பார்க்கலாம். இத சரியா தெரிஞ்சுக்கிட்டா தேவைப்படுற நேரத்துல எந்த பிரச்சனையும் வராது. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது வெயிட்டிங் பீரியட். அப்படின்னா என்னன்னா, நீங்க பாலிசி எடுத்த உடனே எல்லா நோய்களுக்குமே கவர் கிடைக்காது. சில குறிப்பிட்ட நோய்களுக்கு கொஞ்ச காலம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அது ஏன், எவ்வளோ நாள்னு அடுத்த ஸ்லைட்ல விரிவா பார்க்கலாம். இந்த டைம்லைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஈஸியா புரிஞ்சிடும். பாருங்க, பாலிசி எடுத்த முதல் நாள்ல இருந்தே ஆக்சிடென்ட்கான கவரேஜ் ஸ்டார்ட் ஆயிடும். ஒரு 30 நாள் கழிச்சு பொதுவான நோய்களுக்கு கவர் கிடைக்கும். உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நோய்களுக்கு 24 மாசம், அதாவது 2 வருஷம் வெயிட் பண்ணணும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் உங்க கவரேஜ் முழுசா ஆக்டிவேட் ஆகும். என்னெல்லாம் கவர் ஆகும்னு பாக்குற மாதிரி என்னெல்லாம் கவர் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம் இல்லையா? பொதுவா பாத்தீங்கன்னா, அழகுக்காக பண்ற சர்ஜரி, இன்னும் நிரூபிக்கப்படாத ட்ரீட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்லயுமே கவர் ஆகாது. அதனால பாலிசி வாங்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்க்ளூஷன்ஸ், அதாவது விலக்குகள் லிஸ்ட ஒரு தடவை படிச்சு பார்க்கறது ரொம்ப நல்லது. சரி, இப்போ உங்ககிட்ட பாலிசி இருக்குன்னு வச்சுப்போம். ஒருவேளை ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய ஒரு நிலைமை வந்தா அதை எப்படி சரியா பயன்படுத்துறது? அதுக்கான ப்ராசஸ் என்ன? வாங்க அதையும் பார்த்திடலாம். கிளைம் பண்றதுக்கு பொதுவா 2 வழிகள் இருக்கு. ஒன்னு கேஷ்லெஸ். இதுல நீங்க அவங்களோட நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா இன்சூரன்ஸ் கம்பெனியே நேரா பில்ல கட்டிடும். நம்ம கையில இருந்து காசு போகவே போகாது. ரொம்ப ஈஸி. இன்னொன்னு ரீஇம்பர்ஸ்மெண்ட். இதுல நாம முதல்ல நம்ம காசு கட்டிட்டு அப்புறமா பில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி பணத்தை திரும்ப வாங்கிக்கணும். கிளைம் ப்ராசஸ்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க. பாருங்க, இந்த 3 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனதும் உடனே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். 2வது, தேவையான டாக்குமெண்ட்ஸ், பில்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும். கடைசியா கம்பெனி எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு பாலிசி படி உங்க கிளைமை செட்டில் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதாங்க. இவ்ளோ விஷயங்கள் நாம பார்த்துட்டோம். ஆனா இது எல்லாம் உங்க ஃபினான்ஷியல் லைஃப்க்கு ஏன் முக்கியம்? இந்த பாலிசி நிஜமாவே நம்ம பணத்தை எப்படி காப்பாத்த போகுது? வாங்க அந்த பெரிய சித்திரத்தை, அதாவது பிக் பிக்சரை பார்க்கலாம். கடைசியா சொல்லணும்னா, இந்த பாலிசியோட ஒரே ஒரு முக்கியமான நோக்கம், நாம கஷ்டப்பட்டு சேமிச்ச பணத்தை திடீர்னு வர ஒரு பெரிய மெடிக்கல் செலவு முழுசா காலி பண்ணிடாம தடுக்கிறது தான். இது வெறும் பணத்தை காப்பாத்துறது மட்டும் இல்லைங்க, நமக்கு ஒரு பெரிய மன நிம்மதியும் கொடுக்குது. சரி, நாம பேசினதிலிருந்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கீ பாயிண்ட்ஸ் என்னன்னா, இது இளம் வயதினருக்காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ண பாலிசி.
உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி 3 பிளான்ஸ்ல இருந்து ஒன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியா இருந்தா டிஸ்கவுண்ட்ஸ், போனஸ்னு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. முக்கியமா தேவைப்படுறதுக்கு முன்னாடியே வெயிட்டிங் பீரியட் பத்தி தெரிஞ்சுக்கிறது புத்திசாலித்தனம். அதோட இதுக்கு கட்டுற பிரீமியம்க்கு செக்ஷன் 80Dல டாக்ஸ் சேவிங்கும் பண்ணலாம். நாம இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. மெடிக்கல் செலவெல்லாம் ராக்கெட் வேகத்துல ஏறிட்டு இருக்கிற இந்த காலத்துல நம்மளோட நீண்டகால நிதி திட்டத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய ரிஸ்க் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.